ஃபுல்லாமே வளர்த்த சேனல் அது எத்தனை வருஷம் உழைப்பு தெரியுமா மிஸ்டர் கேகே. அதாவது இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து இவருக்கு கொடுத்தது தப்பா கரெக்டா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அது வந்து தப்பு தான். காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதுலயும் இவர் தப்பா பேசினாரான்னு கேட்டா கிடையாது தான். நான் அந்த விஷயத்துல மிஸ்டர் கேகேக்கு சப்போர்ட் பண்ணேன். ஆனா மிஸ்டர் கேகே அவர்களே, உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும்போது சக யூடியூபர்கள் அவர்களுடைய உதவி உங்களுக்கு தேவைப்படுது. அவங்க எல்லாம் இதை பத்தி பேசணும்னு எதிர்பார்க்கறீங்க. ஆனா மத்த நேரத்துல உங்க சகோதரர் மட்டும் தான் உங்களுக்கு தெரியுதா? எனக்கு தெரியல, அவங்க மட்டும் தான் கண்ணுக்கு தெரியறாங்களான்னு தெரியல. நீங்க பாருங்க, இது நீங்க எத்தனை பிரச்சனைக்கு எத்தனை பேரோட காப்பிரைட் ஸ்ட்ரைக் நீங்க பேசிருப்பீங்க. மைண்ட் வாய்ஸ்னு ஒருத்தர் இருக்காருல, அவர் கொடுத்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் எந்த லெவல் பேசப்பட்டுச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்ப நீங்க யாருக்கா சப்போர்ட் பண்ணீங்களா கேக்குறேன். இதே மாதிரி தான் இவங்க வந்து யூடியூப் வந்து ஒரு கம்யூனிட்டி பாருங்க. ஆனா யூடியூப்குள்ள தனித்தனி குரூப் இருக்கு. அவங்க எல்லாம் ஒரு டாபிக் சூஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான டாபிக் மட்டும் தான் பேசுவாங்க. மக்கள் பிரச்சனை எல்லாம் பேச மாட்டாங்க. அவங்க பிரச்சனை மட்டும் அதை சென்சேஷன் ஆக்கணும். மத்த பிரச்சனை எல்லாம் அவங்க அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. சேம் லைக் இப்ப இவருக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தோடனே எல்லாருமே பேசணுமா? எல்லாரோட இஷ்யூ ஆயுது. ஆனா மத்தவங்களுக்கு வந்து அது வந்து அவங்க கண்டுக்க மாட்டாங்களாம். ஸ்ட்ரைக் கொடுத்தது தப்பு தான். ஆனா வந்து நீங்க இப்ப சப்போர்ட் கேக்குறது, நீங்க எத்தனை பேருக்கு உதவி பண்ணிருக்கீங்கன்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டைம் அது பண்ணுங்க. அவ்வளவுதான்.